டி.எஸ். விஜயானந்தா பிரசன்ன ஜோதிடர், விக்னேஸ்வர் பிரசன்ன ஜோதிடம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாம் வல்ல விஜய மகாகணபதி இப்பிரபஞ்சத்தையும் சகல ஜீவராசிகளையும் காக்கட்டும். நல்லோர்கள் மேன்மையுற்று வாழ்வாங்கு வாழ ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும். சகல குருமார்கள் பொற்பாதம் பணிந்து வணங்குகின்றேன். சகல குருமார்களின் அனுகிரகம் அருளாசியும் வழி நடத்தலும் எல்லா காலமும் எல்லா சூழ்நிலைகளிலும் முழுமையாக கிடைக்கட்டும். இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆயில்ய நட்சத்திரத்திற்கான தோஷ நிவாரணம், வழிபாட்டு திருத்தலம், வழிபாட்டு முறைகள். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி புதன், அதிதேவதை ஆதிசேஷன். ஆயில்ய நட்சத்திரத்தின் பொதுத்தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்நட்சத்திரம் சிறந்த மருத்துவ குணம் உண்டு. எதையும் தெய்வ பக்தியுடன் சாதிக்கக்கூடிய ஆன்மீக ரீதியான மனதை கொடுக்கக்கூடிய தன்மையுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கான தோஷ நிவாரணத்துக்கான வழிபாட்டு திருத்தலம் அருள்மிகு கற்கடேஸ்வரர் திருக்கோவில். இந்த திருக்கோவில் பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவிடைமருதூர் தாலுக்கால திருந்து தேவன்குடி அப்படின்ற ஊரில் அமைஞ்சிருக்கு. இந்த ஊரோட புராண பேர் கற்கடேஸ்வரம். கும்பகோணம் சூரியனார் கோயிலேருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. மூலவர் கற்கடேஸ்வரர். அம்பாள் அபூர்வ நாயகி மற்றும் அருமருந்த நாயகி. இந்த தலத்தோட தீர்த்தம் நவபாசன தீர்த்தம். உற்சவர் சோமஸ்கந்தர். சுவாமி சுயம்பு வடிவமாக அருள்பாலிக்கிறார். அம்பாள் 2 சன்னிதியில் அடுத்தடுத்த சன்னிதியில் அருள்பாலிக்கிறாங்க. சுவாமியோட திருமணியில் நண்டு ஐக்கியமான துளையும், அதாவது நண்டு அப்படின்னா கற்கடம்னு சொல்லுவாங்க. நண்டு ஐக்கியமான துளையும் இந்திரனால் வெட்டப்பட்ட காயமும் இருக்குது. இந்த திருத்தலம் 1000லேருந்து 2000 வருஷத்துக்கு மேலே பழமையான ஒரு திருத்தலமாக அறியப்படுது. பாடல் பெற்ற திருத்தலம். இந்த திருத்தலத்தோட தலப்புராணம் வரலாறு அப்படின்னா மகிமை அப்படி சொல்லப்போனால், துர்வாச முனிவரிடம் சாபம் பெற்ற ஒரு கந்தர்வன் நண்டாக மாறிட்டு இருக்கான். அதாவது கற்கடம் சொல்லுவாங்களா, அந்த நண்டா மாறி இருக்காரு. சாப விமோசனத்திற்காக துர்வாச முனிவரிடம் மன்னிப்பு கோரி இத்தல இறைவனை வழிபாட்டு சாப விமோசனம் பெற்றிருக்காரு. நண்டு துளைத்த துளையும் இந்த லிங்க திருமணியில் இன்னைக்கும் பார்க்க முடியுது. நண்டுக்கு சாப விமோசனம் கொடுத்த இறைவன் என்பதால் கற்கடேஸ்வரர் என்று பெயர் பெற்றிருக்காங்க. அதே மாதிரி இந்திரன் ஆணவம் நீங்க வேண்டி பிரகஸ்பதி வழிகாட்டுதல்படி 1008 மலர்களாக இந்த தல இறைவன் அர்ச்சித்து மனத்தெளிவு பெற்று ஆணவம் நீங்க பெற்ற திருத்தலமாக அறியப்படுது. அதே நேரத்தில் ஆயில்ய நட்சத்திரம் பிறந்தவங்க வாழ்நாளில் அடிக்கடியே இல்லை, அவங்க பிறந்த நட்சத்திரம் சென்று இந்த திருத்தலத்தில் வழிபாடு செய்வது ஒரு முக்கியமான ஒரு திருத்தலம். சுயம்புலிங்கம் ஆகிய பிணி நிற்கும் சிவன் ஒரு காலகட்டத்தில் கால வெள்ளத்தில் மண்ணுக்குள்ள மறைஞ்சிருக்காரு. இப்பகுதி ஆண்ட சோழ மன்னன் வாத நோயால் அவதிப்பட்டிருக்காரு. எந்த வைத்தியமும் பலனளிக்காத நிலையில சிவபக்தன் அவர் சிவனிடம் மன்றாடி வேண்டிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அரசவையில் வயதான மருத்துவ தம்பதியர்கள் வந்திருக்காங்க. அவங்க கொண்டு வந்த அருமருந்தான விபூதியை தீர்த்தத்தில் கரைத்து அந்த மன்னனுக்கு கொடுக்க, அதை உண்ட மன்னன் வாத நீங்க பெற்றிருக்காரு. அந்த தம்பதியர் அரசவை ராஜவைத்தியரா தங்கும்படி அந்த மன்னன் கேட்க, அவங்க எதுவும் சொல்லாமல் கிளம்பியிருக்காங்க. அப்போ மன்னன் தாங்க விரும்பும் எதுவானாலும் கேளுங்க, அதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றேன்ட்டு மன்றாடி கேட்க, அப்போ அவங்க இந்த இடத்துக்கு இந்த மன்னனை கூப்பிட்டு வந்திருக்காங்க. கூப்பிட்டு லிங்கம் இருக்க இடத்துல கோயில் எழுப்பும்படி சொல்லியிருக்காங்க. மன்னனும் ஒப்புக்கொண்டு கோயில் கட்டுறதுக்கு சரி அப்படின்னு சொல்லியிருக்கும்போது, அந்த வந்த வயதான தம்பதியர் இந்த லிங்கத்துக்குள்ளேயே ஐக்கியமாயிடுறாங்க. அப்போ தான் அந்த மன்னனுக்கு தெரியுது வந்தது சிவபார்வதி அப்படின்ட்டு உணர்ந்திருக்காரு. கோயில் எழுப்பும்போது இந்த அம்பாள் சிலை காணாமல் போயிட்டுருக்குது. அப்போ புதுசாக வேற ஒரு சிலையை வடித்து அம்பாளுக்கு சன்னதி பிரதிஷ்டைலாம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த காணாமல் போன சிலையும் கிடைக்க இன்னொரு சன்னதி அமைச்சு அந்த இடத்துல அம்பாளுக்கு இன்னொரு சன்னதி இல்லை காணாமல் போய் கிடைச்ச சிலையை பிரதிஷ்டை பண்ணுறாங்க. முதல்ல பிரதிஷ்டை பண்ண அம்பாள் அருமருந்த நாயகி என்ற பேர்லையும், ரெண்டாவது பிரதிஷ்டை செய்த அம்பாள் அபூர்வ நாயகி என்றும்
பேர்லயும் இங்க அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க. இத்தல இறைவனை வந்து சம்பந்தர் பிணி நீக்கும் இறைவன் என்று பதிகம் பாடியில் இருக்காரு. இது வந்து ஒரு சிறப்பான ஒரு பதிகமா இருக்கு. அது ஒரு சிறப்பான ஒரு ஸ்தலமா இருக்கு. நீண்ட கால நோய் இல்லவங்க, அது எந்த நட்சத்திரக்காரர்களா இருந்தாலும் இத்தல இறைவனை வந்து கர்க்கடேஸ்வரரையும், அன்னை அருமருந்த நாயகியும் வழிபாட்டு மருந்து உட்கொண்டு வரும்போது அவங்களுக்கு நிவாரணம் கிடைக்கிறதா நம்பப்படுது. ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து இந்த தல இறைவனை வந்து அவங்க பிறந்த நட்சத்திரத்திலோ அல்லது தேய்பிறை அஷ்டமி நாள்லயோ இத்தல இறைவனுக்கு வந்து நல்லெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்வது வாழ்வில் வந்து நல்ல வளம் பெற்று உடலும் உள்ளமும் நலம் பெற்று சகல தோஷ நிவாரணம் பெற்று வாழ்வாங்க வாழ்ந்து அடுத்த கட்டத்துக்கு செல்வாங்க. அற்புதமான அருவம் தான் இந்த தல இறைவ வழிபாடு அமையப்பெற்றிருக்கு. அதே போல் வந்து ஆயில்ய நட்சத்திரம், எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் கர்ம நட்சத்திரமாக இருந்து அதில் ஏதேனும் கிரகம் இருக்க பிறந்தவர்கள் வந்து மேல் கூறியபடியே இத்தல இறைவனை வழிபாடு செய்வது வந்து கர்ம தோஷ நிவாரணத்துக்கு அருமருந்தாக இருக்குது. அதே மாதிரி வந்து ஆயுள் நட்சத்திரம் வந்து எந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பிறந்தவங்களுக்கும் புண்ணிய நட்சத்திரமாக இருந்து அதில் ஏதேனும் கிரகம் இருக்க பிறந்தவர்கள் வந்து இத்தல இறைவனதை மேலே கூற மாதிரியே வழிபாடு செய்வது அங்கே புண்ணிய பலன் வந்து மென்மேலும் பெருகி நன்மை கிடைக்கிறதுக்கும் ஒரு அருவந்தாக திகழப்படுது. மற்றும் வந்து இந்த ஆயில்ய நட்சத்திர பிறந்தவர்களுக்கான தோஷ நிவாரணத்துக்கான வழிபாட்டு முறை அப்படின்னா சர்ப வழிபாடு. ஆயில்ய நட்சத்திரத்துக்கான சர்பம் அப்படின்னு சொல்லப்போனால் ஆதிசேஷன். இங்கே உங்களுக்கு பரிகாரத்துக்கு சர்ப வழிபாடு அப்படின்னு சொல்லப்போனால் தேய்பிறை புதன்கிழமை தொடங்கி ஆரம்பிக்கணும். வார வாரம் தேய்பிறை புதன்கிழமை தொடங்கி வார வாரம் வந்து அதாவது அரச மரத்துக்கடியில் இருக்க புற்றுக்கு அது வந்து காலையில் புதன்கிழமை காலையில் 7 to 8 மணிக்கு 7 தீபம் இட்டு பால் வைத்து பால் வந்து படையில் வச்சு வலம் வந்து வழிபாடு செய்வது ஒரு தோஷ நிவாரணத்துக்கான ஆயுள் நட்சத்திரம் தோஷ நிவாரணத்துக்கான வழிபாட்டு முறையாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து புற்றுக்கோயில் அருகில் இல்லாதவங்க அப்படின்ற நிலையில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி, பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரி, இல்லை விநாயகர் கோயில், இல்லை அம்மன் கோயில், எந்த கோயிலாக இருந்தாலும் அதேமாரி வந்து இந்த நாகர் சிலை இருக்கும். அது வந்து அரச மரத்தடியில் இருக்க நாகர் சிலையாக இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பு. அந்த நாகர் சிலைக்கு வந்து இதே மாதிரி தேய்பிறை புதன்கிழமை தான் ஆரம்பிக்கணும் தொடங்கி வார வாரம் போகிறது. அந்த புதன்கிழமையில் பார்த்தீங்கன்னா காலையில் 7 to 8 மணிக்கு அந்த நாகருக்கு வந்து பால் அபிஷேகம் செய்து 7 தீபம் விட்டு சுற்றி வந்து தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வருது இந்த ஆயில்ய நட்சத்திர பிறந்தவங்களுக்கான தோஷ நிவாரணத்துக்கான ஒரு அருமருந்தான ஒரு மற்றொரு வழிபாட்டு முறையாகும். இந்த கற்கடேஸ்வரர் திருக்கோயில் மேலே சொல்ல கற்கடேஸ்வரர் திருக்கோயில் வந்து கடகராசியில் பூசம் புனர்பூசம் ஆயிலும் இந்த 3 நட்சத்திர பிறந்தவங்களுக்கும் கடகராசியில் இருக்கவங்களுக்கும் சிறந்த ஒரு வழிபாட்டு தலமாக அமையப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் வந்து முக்கியமாக இந்த திருத்தலத்தில் வந்து வாத நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு வந்து இந்த கற்கடேஸ்வரர் மேலே குறிப்பாக நல்லெண்ணெயில் அபிஷேகம் செய்து நல்லெண்ணெய் சாத்தி வழிபாடு செய்கிறது வந்து அந்த வாத நோய் நீக்கப்படுறதுக்கு அற்புதமான ஒரு அருமருந்தாக இந்த திருத்தலம் அமையப்பட்டிருக்கு. இப்போ நீண்ட கால நோயில் இருக்கக்கூடியவங்க அது எந்த நட்சத்திரம் பிறந்தவங்களாலும் இது மேலே கூறினபடி இந்த கற்கடேஸ்வரர் அருமருந்த நாயகனையும் வழிபாடு செய்து அவங்க வந்து மருந்து உட்கொள்வது சிறப்பான ஒரு பலனை கொடுக்குது. இப்போ இந்த வழிபாட்டு முறை வந்து இப்போ இந்த ஆயுள் நட்சத்திரம் பிறந்தவங்க வந்து இந்த வழிபாட்டை வந்து கற்கடேஸ்வரருக்கு வந்து வழிபாடு செய்கிறது வந்து தேய்பிறை அஷ்டமி நாளில் பண்ணலாம். அதேமாதிரி அவங்க பிறந்த நட்சத்திரத்தில் பண்ணுறது சிறப்பு. தேய்பிறை அஷ்டமி இதில் அதே மாதிரி வந்து சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமையும் இந்த அமாவாசையிலையும் வந்து இந்த கற்கடேஸ்வரர் வழிபாடு செய்கிறது ஒரு நல்ல பலனை கொடுக்குது. பயன்பெறுங்க. வணக்கம். வாழ்க வளமுடன்.